ஷபே பராத் அன்னைக்கு மக்ரிப் தொழுறதுக்கு பின்னால் 3 யாசின் ஓதுறாங்கல்ல, அந்த 3 யாசின் ஓதுறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரங்கள் இது இருக்குதா சார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படிதான் நம் சமூகம் ஒவ்வொரு நல்ல அமலையும் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அதில் இந்த பராத் இரவு அன்னைக்கு மக்ரிப் தொழுதுட்டு எல்லா மக்களும் பள்ளிவாசல் நடக்கும். அவங்கவுங்க வீடுகளில் தாய்மார்கள் வீடுகளில் ஓதுவாங்க, பள்ளிக்கு வர முடியாதவர்கள் அவர்களுடைய இடங்களில் ஓதுவாங்க. பெரும்பாலும் பள்ளிகளுக்கு வந்துடுறாங்க சகோதரர்கள் அந்த அன்னைக்கு. அப்போ மக்ரிப் தொழுது விட்டு அமர்ந்து 3 முறைகள் யாசின் ஓதுவாங்க. ஒவ்வொரு யாசினை ஓதிட்டு ஒரு துஆவை செய்வாங்க. ரிஸ்க்குக்காக, ஹயாத்துக்காக, பாவமன்னிப்புக்காக, நோய்கள் அகழ்வதற்காக, ஹயாத்து நீளமாவதற்காக, இப்படி பல நோக்கங்களுக்காக யாசின் ஓதி துஆ செய்வாங்க. இந்த 3 யாசின் அந்த அன்னைக்கு ஓதுறாங்களே, என்ன காரணம்? 3 தான் அப்படின்றதில்ல, எத்தனை ஓதலாம்ல. சரி, யாசின் ஏன் ஓதுறாங்க? சில பேர் கேள்வி என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் பிறை 15வது இரவு அன்னைக்கு மக்ரிப் தொழுதுட்டு 3 யாசின் ஓதுனாங்களா அப்படின்னு தான் சில பேர் கேட்குறாங்க. ஹதீஸை புரிந்து கொண்டு நல்வணக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர்கள், இந்த சிந்தனை இல்லாதவர்கள் தான் இப்படி கேள்வி கேட்டு நல்வணக்கங்களையெல்லாம் இழந்து நிற்கிறார்கள். சுன்னத் ஜமாத்தில் இல்லாததனால இழந்தவைகள் பல உண்டு, அவற்றிலே இதுவும் ஒன்று அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம். ஆனால் சுன்னத் ஜமா மக்கள் அமல் செய்வதில் எப்படி ஆர்வம் காட்டுறாங்க, எப்படி சிந்தித்து செயல்படுறாங்கங்கிறத இந்த ஒன்றுலேயும் புரிஞ்சுக்கலாம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இந்த பராத்துடைய இரவு அன்னைக்கு சூரியன் மறைந்ததற்கு பிறகு இறைவன் 1வது வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான். இங்கே 1வது வானம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினதுங்கிறது இறைவனுடைய அருள் இறங்கி வருகிறது அப்படின்னு அர்த்தம். இறைவனே இறங்கி வர்றாங்கிறது இல்லை, இறைவனுக்கு இடமும் இல்லை காலமும் இல்லை. ஆனால் இதையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கு. இறைவன் அரிசியிலே போய் உட்காந்துட்டு இருக்கிறான், இங்கே வந்துட்டு போவான்டான தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இறைவனுக்கு உருவம் இல்லை என்றுங்கும் போது ஒரு இடத்துல இருக்கிறான், இன்னொரு இடத்துக்கு வருகிறான், எப்படிங்க ஆகும்? அவனுக்கு இடமும் இல்லை காலமும் இல்லை. இப்போ இறைவன் இறங்கி வருகிறான்னா அவனுடைய அருள் நெருங்கி வருகிறது என்பதை இலக்கிய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. சரிங்க, இறைவன் கேட்குறான்ல அந்த இரவு அன்னைக்கு, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர், அதான் ஃபஸ்ட்டு முஸ்தக்ஃபிர் அப்படிங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. பாவ மன்னிப்பு தேடுவது கேட்குறான்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ், இதோ நான் இருக்கிறேன், உன்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன், அதான கேட்கணும். அதான இறைவனுடைய அந்த அழைப்புக்கு நாம் கொடுக்கிற மரியாதை. என்னிடம் பாவமன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையான அடியான் என்ன செய்யணும்? உடனே இறைவனே நான் இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், என்னை மன்னித்து விடு, அப்படி தான் கேட்கணும். அதைத்தான் நம்ம அந்த அன்னைக்கு செய்கிறோம். ஏன் மக்ரிப் தொழுதோன்னு உட்கார்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்கல்ல, சூரியன் மறைந்து விட்டால் மக்ரிப் தொழுவோமா? சூரியன் மறைந்தோன்னு தான் மக்ரிப் தொழுதோம் உட்காந்துறோம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன்படி அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்ற போது உடனடியாக கேட்க வேண்டும். இது இறைவனுடைய அழைப்புக்கு நாம் கொடுக்கிற மதிப்பு மரியாதை. அதுக்காக தான் உட்காந்துறோம். சரி, பாவ மன்னிப்பு கேட்குறோமா? பாருங்கள், இதான் சொன்ன ஜமாத் எப்படி சிந்திக்கிறான் பாருங்கள். இறைவன்ட்டு பாவ மன்னிப்பு கேட்கணும், முடிவுக்கு வந்துட்டோம். ஏன் அல்லாஹ் கேட்க சொல்கிறான்? எப்படி கேட்டால் நல்லது, எப்படி கேட்டால் இறைவன் உடனடியாக நமது பாவத்தை மன்னிப்பான் சிந்திக்கிறார்கள் சொன்ன ஜமாத் மக்கள். ஹதீஸ்களை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் ஒரு பார்வைக்கு வருகிறது. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமையை எதிர்பார்த்து ஒருவர் யாசின் சூராவை ஓதினால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று இரவு நேரத்திலே இறைவனுடைய ஆதரவை எதிர்பார்த்து ஒருவர் யாசின் சூராவை ஓதினால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். தாரமையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு ஹிப்பானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுன்னத் ஜமாத் மக்கள் ஹதீஸ்களை பார்க்கிறார்கள், ஹதீஸ் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று ஆர்வத்திலே இருக்கிறார்கள். சில பேர் சொல்கிற மாதிரி இல்லை, ஹதீஸை பின்பற்றுவோம் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சுன்னத் ஜமாத் மக்கள் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் ஹதீஸை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஹதீஸை பார்த்தாங்களா, எதை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாசின் சூரா ஓதுங்க அல்லாஹ் மன்னிப்பான்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களா? யாசின் சூராவை ஓதுகிறோம், இறைவனும் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். எதை செய்தால் பாவம் மன்னிக்கப்படும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்களோ அதை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். ஹதீஸை பின்பற்றுவர்கள் யார்? அந்த அன்னைக்கு யாசின் ஓதினாங்களா? தேவையில்லையே. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, நீங்கள் குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் யாசின் ஓதிவிட்டு பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொன்னாங்களா?
எந்த நாளும் தானே, லைலத்தின் தான் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரவிலே, எல்லா இரவும் எடுக்கும். அப்பயே அந்த இரவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த இரவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் கேட்கிறான் என்னென்ன பாவனை தேடுவர் யார் என்ற அந்த இரவிலே, அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம். 3க்கு என்ன ஆதாரம்? நீங்கள் 5 ஓதுங்க. இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை, 1 ஓதுங்க. இல்லை அதுவும் மாட்டோம், போதாமல் இருங்க. ஓதுபவர்களை ஏங்க வேணாங்கிறீங்க? இறைவனுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள் ஏங்க தடுக்கிறீங்க? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் அப்படி நான் சொல்ல மாட்டேன். லா கூல் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் கூற மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து. லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்கிறது ஒரு எழுத்து. மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்கிறது ஒரு எழுத்து. திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 3 எழுத்து, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை, 30 நன்மை கிடைக்குதுங்க. அப்படி குர்ஆன் ஓதுறாங்க. யாசின் சொல்ல ஓதுறாங்க, குர்ஆன் தான் ஓதுறாங்க. ஓத வேணாம் நீங்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இல்லை அந்த அன்னைக்கு ஓதுறியா? அதனால் இங்கே தான் நாம் இருக்கிறோம், அவர்கள் அவரிடத்திலே இருக்கிறார்கள். என்ன கேள்வி கேட்டாங்க? அந்த அன்னைக்கு ஓதுங்க. என்ன காரணம் தானே, நாம் அந்த அன்னைக்கு ஓதுறோம்ல, பராத் அன்னைக்கு யாசின் சூரா வருடத்தில் அந்த ஒரு நாள் தான் ஓதுறோமா? ஒவ்வொரு நாளும் ஓதுறோமாங்க. நம்மளே எத்தனை சீதைகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் சுபு தொழுது விட்டு யாசின் ஓதுவாங்கட, மக்ரிப் தொழுது விட்டு யாசின் ஓதுறாங்கட. ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோம், அன்னன்னைக்கும் ஓதுகிறோம். ஆனால் அந்தன்னைக்கு ஓதுவதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டாங்கல்ல, என்றைக்குமே ஓதுவதில்லை. அவங்கள்ட்ட பார்த்து இன்னைக்கு எங்கே வேணான்ட்டியப்பா, ஏன் இன்னைக்கு ஓத முடியலையே, சரி நீ என்னைக்கு ஓதுறா சொல்லு, பூஜ்யம்தான். என்றைக்குமே ஓதாதவர்கள் அந்த அன்னைக்கு என்ன ஆதாரம் கேட்டுக்கிறார்கள், ஓதுறதே இல்லை. நாம் எல்லா நாட்களிலும் ஓதுகிறோம், அந்த அன்னைக்கு ஓதுகிறோம், அவ்வளோதான். இப்போ யாசின் சூராவை நம்ம ஓதிட்டோம். அதனால் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது என்பது யாசினுக்கு என்னாலும் கேட்க தேவையில்லை, பொதுவானது. என்றைக்கும் ஓதும், அன்னைக்கும் ஓதுறோம், அவ்வளோதான். ஏன் அந்த அன்னைக்கும் ஓதுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இது ஓதிட்டு கேளுங்க பாவம் மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் பிரகாரம் நடக்கணும், அவர்கள் தான் சுன்னத் ஜமாத்து. ஆகவே இது சரியாக செய்து வருகிறார்கள்.